அண்மை செய்தி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது உள்ள பவளக்குன்று அருகே மண் சரிவு ஏற்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் திருவண்ணாமலை பவளக்குன்றில் ஏற்பட்ட மண் சரிவின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி பிற்பகல் 2:45 மணியளவில் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. இதை பற்றின மேலும் விவரங்களை ஒரு செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 30ஆம் தேதி முதல் பலத்த கனமழை பெய்து வருகிறது. இதனால் அண்ணாமலையார் மலையில் 3 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அண்ணாமலையார் மலை மீது உள்ள பவளக்குன்று மலை என்ற இடத்தில் அதிக கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்படும் சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக பாறை மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் இதுபோன்ற சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலையார் மலை மீது உள்ள பவளக்குன்று அருகே மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் பவளக்குன்றில் ஏற்பட்ட மண் சரிவின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதை பற்றின விரிவான தகவல்களை பாண்டியன் விளக்க கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். விவரங்கள் என பகிரலாம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 30ஆம் தேதி முதல் மாவட்டம் முழுவதும் அதிக கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக திருவண்ணாமலை நகரத்தில் 30ஆம் தேதி இரவு முதல் 1ஆம் தேதி நண்பகல் வரை கனமழை வெளுத்து வாங்கியதன் காரணமாக அண்ணாமலையார் மலை மீது இருந்து செம்மண் கலந்த வெள்ள நீர் அடித்து வந்து நகரம் முழுவதும் பரவியது. இதனால் அண்ணாமலையார் மலையிலிருந்து 3 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. ஒரு இடத்தில் பாறை உருண்டு வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து நின்றது. இதனால் 2 வீடுகளின் மேல் மண் விழுந்து 7 பேர் பலியான நிலையில் 5 நபர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இதே அண்ணாமலையார் மலை மீது உள்ள பவளக்குன்று மலை என்ற இடத்தில் அதிக கனமழை காரணமாக மண் சரிவு ஏற்படும் சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக மலை மீது அதிக நீர் ஊறியதால் மண் சரிவு ஏற்பட்டதாலும் இதுபோன்று இதுதான் முதல் முறையாக ஏற்பட்டுள்ளது என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.